நேரத்தில் இப்பொழுது இருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பிரிட்டிஷ் கல்லூரியின் அதிபர் மற்றும் பிரதம விருந்தினர் அண்டிகர் அவர்களுக்கும் மத்திய விழா நாயகர்கள் மூவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழாவானது 3 லெஜெண்ட்ஸை கௌரவிப்பதற்காக உமக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் பார்த்துக் கொள்கிறேன். என்றால் சர்வதேச ரீதியிலே ஒரு யோகா போட்டியாளரை நாம் கண்டு கதைப்பது என்பதே உயர்க்கும். அப்படி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அதிலே சிகரம் தொட்டு நமது மோதனா அவரோடு உறவாட கிடைப்பது என்பது நமது புறவியின் பாக்கியத்துக்கு தான் சொல்லுவேன். அதை இன்னும் மெருகூட்டுவதற்காக இன்று யாழ்ப்பாணத்திலே போர்க்கால சூழல் நேரத்திலே தான் நாம் டேபிள் டென்னிஸ் மட்டையை அதுவும் கார்ட்போர்ட் மட்டையை பற்றி விளையாட பழகினோம். அது வந்து காலம். இன்று டேபிள் டென்னிஸ் பழக போகும் என்று சொல்லவே 1 லட்சம் ரூபாய்க்கு ராக்கெட்டுடன் இதை வந்து நடந்தது இன்றைய காலம். 2க்கும் இடைப்பட்ட காலத்திலே எமது இந்த ஜாம்பவான்கள் நமது பாடசாலை படிப்புடன் சேர்த்து மத்திய கல்லூரிக்கு பெருமை சேர்த்தார்கள். இன்று A லெவல் எடுத்து முடித்திருக்கிறார்கள். அந்த மட்டிலே ஷியாம் ஆதி இருவருக்கும் வாழ்த்துக்கள். அத்துடன் இவர்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட் ஆனது அவர்களை மட்டும் சேரவில்லை. முதலாவது உலகம் முழுவதிலும் இலங்கை முழுவதும் ஒரு வைப்ரேஷன் சான்ஸ் காலேஜ். அன்றைய நிகழ்விலே இது யார் சான்ஸ் காலேஜ் படங்களிலே விஜய் வந்தால் போது பார்ப்பது போல சான்ஸ் காலேஜ் யார் என்ற ஒரு வைப்ரேஷன் இலங்கை முழுவதும். இன்று நான் துணிந்து செல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ முத்தையா முரளிதரன் என்று சொன்னால் அவருடைய விலாசம் என்ன? ஒரு உலகத்திலே போயிட்டு முத்தையா முரளிதரன் அப்போ 18 ரூடிலேன் கேண்டின்னு சொல்லி போக தேவையே இல்லை. முத்தையா முரளிதரன் இலங்கை கடிதம் போகாது. அந்த நிலைமை இன்று சாம்பிளுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது ஷியாம்ராஜ் சான்ஸ் காலேஜ் ஜாப்னா என்று போட்டால் நிச்சயமாக அதை தேடியது கடிதம் தரும். இது வந்து யாரால் கிடைத்தது? இந்த 2 ஜாம்பவான்களுடைய விடாத முயற்சியூடாக கிடைத்த இந்த பெருமை தான் இந்த யாழ் மண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. எமக்கு மட்டுமே. அன்றைய தினம் நான் என்னது இன்றைய நாங்கள் 54வது அகவையை தாண்டி இருக்கின்றோம். எமது அறிந்த மட்டிலே எமது ஜாம்பவான் நமது குரு மோகன் சார் யாழ்ப்பாணத்திற்கு டேபிள் டென்னிஸை அறிமுகப்படுத்திய பெருமை அவரையே சார். அவருடைய மாணவன் தான் நமது சாம் ராஜ். அதை விட நான் தென்மராட்சி சாவத்தை சேர்ந்தனால் கனகாலம் கனவு கண்டிருக்கின்றேன். மோகன் சாரோட ஒரு கதைக்க வேண்டும் சொல்லி. ஏன்னால் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அவர் சந்திக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பங்களே கிடைப்பதில்லை. இப்படியான சந்தர்ப்பத்திலே திருவோணமலையிலேயே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாண டீம் வந்திருக்குது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் திருவோணமலை சார் டீம்லே விளையாட போகின்றேன். அன்றுதான் முதல் இவர் தான் மோகன் சார் என்று கண்டு கதைத்து இத்தனை வருட கால தவம் வந்து தீர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டிலிருந்து பயின்று ஆரம்ப மட்டையை அடுத்த கையால் பழகினர்கள் தான் நமது இன்றைய ஜாம்பவான்கள் ஷியாமும் ஆதி. அவர்களுடைய கையாலே தான் அவர்களுக்கு பிராக்கெட் கொடுக்கப்பட்டது. ஆரம்ப பயிற்சி வழங்கப்பட்டது. அடித்தளம் எங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த சிறு பிள்ளைகளும் அடித்தளம் இரும்பாக காணப்பட்டால் மேலே எந்த விதமான ஒரு கட்டமும் கட்டிக்கொள்ளே. அது இன்றைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஊட்ட வேண்டிய ஒரு அறிவாகும். இந்த எல்லாத்துக்கும் அடுத்த கட்டமாக ஒரு குரல் உண்டாக வந்தேன். தீயவை திருண்ட இலாராக கலையாமும் நல்லவை ஏற்றதனி. இது விளையாட்டு இதற்குள் அடங்குகின்றது.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உடல் உள ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. எமது இந்த உடலானது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தெரியவில்லை, செல்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. செல்ஸ். The human being is made by the cells. சாதாரணமாக யாரால் கூற முடியுமா எத்தனை செல்களால் நமது உடம்பு ஆக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு கெஸ். எத்தனை அணுக்கள், எத்தனை செல்ஸ்? ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் உயிர் உள்ளது. அப்ப எமது இந்த உடம்பு எத்தனை செல்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா? சரி, நேர்த்தமாக்கவில்லை. 120 ட்ரில்லியன் செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. 120 பில்லியன் இல்ல, ட்ரில்லியன் செல்ஸால் ஆக்கப்பட்டதுதான் ஒரு மனித உடம்பு பூர்ணத்துவம் அடைகின்றது. அந்த உடம்பை பக்குவப்படுத்துவதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. இந்த உடல் ஆரோக்கியம் என்பது நமது டேபிள் டென்னிஸ் மற்றும் விளையாட்டுகள் அனைத்தாலும் உள்ளாக்கப்படுகின்றது. இவை எல்லாவற்றையும் கட்டி ஆளுவது உள ஆரோக்கியம். உள ஆரோக்கியம் இல்லையெனில் உடல் ஆரோக்கியம் முன்பு நிலைக்காது. இந்த திருக்குறளின்படி யோகாசனமும் தியானமும் மனதை தீய எண்ணங்களிலிருந்து விலக்கி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வளர்க்கின்றது. இந்த யோகாசனம் என்பது நமது கற்கால முனிவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் வழி ஒழுகி நமது இன்றைய யோகா ஜாம்பவானாக காணப்படுகின்ற மூந்தனாளர்கள் 1972ஆம் ஆண்டிலே தன்னை யோகாசன பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டார். அதுவும் எவ்வாறு எனில், சரஸ்வதி சிவானந்த ஜோதி என்கின்ற ஒரு குருவிடமிருந்து அவர் கல்வியை ஆரம்பித்தார். அதற்கு உமக்கும் தொடர்பு இருக்கின்றது. என்னென்றால் அவர் ஒரு பழைய பிஓசி மேனேஜர், பேங்க் மேனேஜர். அப்போ அந்த நிலையிலே நாமும் வங்கியாளர் நிலையிலே பிறந்தேன். அடுத்ததாக நமது மூதனாருடைய அப்பா தகப்பன அவர்களும் பிராந்திய முகாமையாளர் இலங்கை வங்கி. அந்த வழியிலே வந்தவர் இந்த சரஸ்வதி சிவானந்த ஜோதி ஆச்சாரியார் அவர்கள் காணக்கூட இல்லை. ஆனால் அவர் இமயம் சென்று இமயம் தொட்டு இமய ஆசீர்வாதம் பெற்ற அடிகளில் ஒருவர். அருமையான இலங்கையிலே கிடைத்திருக்கிற பேறு பெற்றவர். அவரிடம் யோகாக்கலையை ஆழமாக பயின்றுதான் இன்று நமது மூதனார்கள் இங்கே யோகாக்கலையிலே சர்வதேச ரீதியிலே புகழ் நாட்டி இருக்கின்றார். இப்படிப்பட்ட மூதனார்கள் உலக அரங்கிற்கு முகுந்த் என்ற பெயரிலே அறிமுகமாகி இருக்கின்றார். மற்றும்படி இன்னும் ஒரு அவர் பற்றிய இன்னொரு விடயம் கூறப்போனால், அவர் உள ஆரோக்கியத்திற்காக யோகாக்கலையும் உடல் ஆரோக்கியத்திற்காக கராத்தேயும் பயின்றவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? கராத்தேயிலே சொல்வார்கள், பிளாக் பெல்ட் என்பது எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு இடம். அது அடைய வேண்டும் என்பதே எல்லாருக்கும் ஒரு அவாவாக காணப்படும். இவர் அதிலே ஃபிட் டன், அது பிளாக் பெல்ட்டிலே 5வது நிலையை பெற்றிருக்கிறார். அதுவும் இலங்கையிலே இவருடைய நிலையில் 3 கணவான்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் இந்த நிலைக்கு வந்தவர்கள். அத்துடன் இவர் பாடம் பயின்றவர் உலக மகாமேதை 8 டன், உலகத்திலேயே அருமையாக ஒருவர். அவர் உமக்கு புகழ் பூத்த கணேசலிங்கம் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவரும் ஒரு இலங்கை வங்கி முகாமையாளர் பழைய. அத்துடன் இலங்கையின் சோட்டோகான் பயிற்சியை அறிமுகப்படுத்திய பெருமை புரியும். எமது மூதனாவர்களும் சோட்டோகான் பயிற்சியிலே மிகவும் திறமை வாய்ந்தவர். ஆனால் ஒருவரும் அதை பார்த்து சொல்ல மாட்டீர்கள், இவருக்கு இவ்வளவு ஆற்றுமைகள் ஆளுமைகள் இருக்கின்றன சொல்லி இதைத்தான் சொல்லுவார்கள், நிறைகுலம் நலம்பாதுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸோடு நாங்கள் வாழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பேறு கிடைக்க வேண்டும். அந்த பேற்றை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று வரைக்கும் நாம் என்னென்ன பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றால் வயது அப்படி. இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்கள்.
நான் சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த யோகா பயிற்சியானது யோகா பயிற்சியுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், யோகாசனம் ஒருவரின் உடல் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சமூக விழுமியங்களையும் சமூக நற்பண்புகளையும் வளர்க்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு ஆற்றப்படுகின்றது. இந்த யோகாவின் ஊடாக முக்கியமான விடயங்களை கூற முடியும். அதனுடைய பயன்கள் சமூகத்திற்கு எவ்வாறு கிடைக்கின்றது என்று. யோகாவின் பயன்களாக உடல் ஆரோக்கியமும் நோய் தடுப்பும். வழமையாக விடா நோய்களான நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மிக முக்கியமான ஆட்கொல்லி நோயாக இன்றைய சமூகத்தில் காணப்படுகின்ற மதுப்பிரி, இந்த மூன்றும் யோகாசனம் பயில தொடங்கிய காலங்களிலேயே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பது அனுபவ உண்மை. அதே நேரம் அடுத்ததாக மன அமைதியும் மன சமநிலை கட்டுப்பாடும் தொலைநோக்கு சிந்தனையை வளர்த்தலும் திறமையான முடிவெடுக்கும் திறனையும் வளர்க்கும். திறமையான முடிவெடுக்கும் திறன் என்றால் டிசிஷன் மேக்கிங். இவ்வளவோ பணம் கொடுத்து கேம்பஸில் போய் படிக்கிறோம், டிசிஷன் மேக்கிங் மேனேஜ்மெண்ட் படித்து அதில் டிசிஷன் மேக்கிங் ஒரு பாடமாக படிக்கிறோம். ஆனால் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள முடிவெடுக்கும் திறமையையும் இந்த டிசிஷன் மேக்கிங் என்ற பவரை இந்த யோகாசனம் அள்ளி வழங்கும் என்பதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. மேலும் ஒரு யோகா பயிலுபவர்கள், டேபிள் டென்னிஸ் பயிலுபவர்கள் உடன் மற்றும் விளையாட்டு பயிலுபவர்களுடன் உடனடியாக சேர்ந்து விடுவார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு நோக்கம் இருக்கும். தன்னலம் கருதா பொதுநல நோக்கம் காணப்படும். அந்த பொதுநல நோக்கமானது யோகாவிற்கும் விளையாட்டிற்கும் ஒரு அடக்குக்குறிக்குள் வந்து விடுகின்றது. அங்கு உடல் ஆரோக்கியம் விளையாட்டு, இங்கு உடல் ஆரோக்கியம் யோகா. அத்தோடு வன்முறை குறைக்கும் செயற்பாடு, நல் ஒழுக்கத்தை வளர்க்கும் செயற்பாடு, நேர்மை கருணை மற்றும் நலிந்தோருக்கு உதவலும் தற்பெருமை இல்லாத அமைதியான வாழ்க்கையும் பொதுநல சேவைகளை ஊக்குவித்தலும் என்பன இந்த யோகாவினுடைய அடிப்படை சிந்தனைகளாக காணப்படுகின்றன. நாங்கள் பார்த்தோமானால் இன்று இந்த லிஜன்ஸாக காணப்படுகின்ற ஆதிஷ்யாம் ஆகிய விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த விளையாட்டினுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலே இவர்களை தெரிந்திருந்தால் அன்றைக்கும் இன்றைக்கும் இவர்களை பற்றி ஒரு நோக்கு செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் மாற்றம் தெரியும். அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அறியாமல் அவர்கள் ஒரு முழுமையடைந்திருப்பார்கள். கட்டாயம் இன்று இருந்தாவது மற்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தி இவ்வாறான ஒரு தனித்துவமிக்கவர்களோடு பயணிப்பதை நோக்காக கொண்டு அவர்களை வழித்தடம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்தி எமக்கும் எமது சமூகத்திற்கும் என்றும் யாழ் மண்ணிற்கும் பெருமையை ஏற்படுத்தி தந்தர வேண்டும் என்று கேட்டு யோகா குரு நமது நூதன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆதி ஷியாம் ஆகிய நமது நண்பர்களுக்கும் நாம் மிகவும் மனமோழ்ந்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன்.